வணக்கம் சார். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிஜிடிஆர்பி தமிழ் யூனிட் 6லிருந்து யூனிட் 10 வரைக்கும் 31/7/2025 வள்ளுவர் வாசகர் வட்டம் இலவசமான ஒரு முழு தேர்வினை 2ஆம் கட்டமாக நடத்தியுள்ளது. இந்த தேர்வில் சுமார் 311 பேர் கலந்து கொண்டு தேர்வு எழுதினாங்க. அதிகபட்சம் மதிப்பெண் 73 100க்கு எடுத்தது திருச்சியை சேர்ந்த திருமதி சீதா அவர்கள். அவர்களை தொடர்ந்து 72 மார்க் அனிதா அவர்கள், ஜோதி சரவணன் 70 எடுத்திருந்தாங்க. இப்போ நாம் 31/7/2025 தேர்வினுடைய வினா விடைத்தாள் விளக்கத்தை பார்க்கலாம். வினா எண் 1, பாரதியாரின் புனைப்பெயர் காளிதாசன். எனது மூத்த வழித்தோன்றல் என பாவேந்தரால் பாராட்டப்பட்டவர் முடியரசன். தலையில் நீ வந்து விழுந்தால் சண்டையாம், தோளில் விழுந்தால் நலம் பெருகும் என்பர். நான் இதை நம்பவில்லை என்று பள்ளி விழுதலை நகைச்சுவையாக பாடியவர் சுரதா. மனிதனின் மறுபக்கத்தை காட்டும் பித்தன் எனும் கவிதை தொகுப்பை வெளியிட்டார் அப்துல் ரகுமான். எங்கள் வாழ்க்கை இருட்டோடு இல்லறம் நடத்துகிறது என்ற கவிதைக்கு சொந்தக்காரர் மு. மேத்தா. இவருடைய கதைகளில் அடிமன விசாரணையுடன் காதல் செய்திகளை வெளியிடும் போக்கும் காஃபிகாவின் குறியீட்டு பாங்கும் காணப்படுகின்றன. மௌனி. பெண்ணின் ஆழ்மனதின் குறியீட்டு கதையான கிணறு என்ற சிறுகதையின் ஆசிரியர் சூடாமணி. வறுமை காரணமாக உடலை விற்கும் சமூக அவலத்தினை பேசிடும் புதுமை பித்தனின் சிறுகதை பொன்னகரம். சிறுகதை மன்மதன் என அழைக்கப்பட்டவர் கூப்பா ராசகோபாலன். தமிழ் சிறுகதை வரலாற்றில் 1933 முதல் 1937 வரை உள்ள காலத்தை மணிக்கொடி காலம் என்றே குறிப்பிடலாம். தமிழில் முதல் 3 நாவல்களிலும் எந்த பெயரில் பின்னொட்டு அமைந்துள்ளது? சரித்திரம். அதாவது பிரதாப முதலியார் சரித்திரம், பத்மாவதி சரித்திரம், கமலாம்பாள் சரித்திரம். அதாவது வேதநாயகம் பிள்ளை, ராஜமையர் இவங்கெல்லாம் எழுதினது. தற்போது இன்றைய நாவலாசிரியர்கள் ஆண் பெண் உறவு நிலைகளில் ஏற்படும் சிக்கல்களை எந்த நோக்கில் அணுகுகின்றனர்? உளவியல். வயதில் மூத்த யமுனா பாபுவை காதலிக்கும் கதையை கருவாக கொண்ட தி. ஜானகிராமனின் நாவல் மோகமுல். ஒரு வீடு ஒரு உலகம் நாவல் ஜெயகாந்தனின் படைப்புலக சிகரம். அதில் இடம்பெறும் ஒரு கதாபாத்திரம் அனைவரையும் இருக்கும் கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தின் பெயர் ஹென்றி. பாமா எழுதிய நாவல்கள் பொருந்தா ஒன்றை கண்டுபிடி. பாமா கருக்கு, சங்கதி, வன்மம் இந்த 3 நாவல் எழுதியிருப்பாங்க. பொருந்தா ஒன்று கீதாரி. இது தமிழ்ச்செல்வி எழுதிய நாவல். வினா எண் 16, சங்கர்தாஸ் சுவாமிகளின் நாடகங்கள் பெரும்பாலும் எந்த கதைகளை அடிப்படையாக கொண்டு மேடையில் நடிக்கப்பட்டது? புராணத் தொன்மம். நச்சுக்கோப்பை என்ற நாடகத்தில் கலைஞர் மு. கருணாநிதி எந்த வேளத்தில் நடித்துள்ளார்? சிவகுரு. ஞானியால் 1978 உருவாக்கப்பட்ட பரீட்சா என்ற நாடக குழுவின் நாடகங்கள் பெரும்பாலும் எப்பகுதி மக்களின் பிரச்சனைகளை மையமிட்டு மேடை ஏறியது? நகர்சார் மக்கள். 2024க்கான தமிழ் வளர்ச்சித்துறை திருவள்ளுவர் வருடத்திற்கான பரிசினை பெற்றவர் பாலமுருகன் அடிமை சுவாமிகள். பார்வையாளர் நாடகத்தில் பங்கேற்கும் உத்தியினை இந்திரா பார்த்தசாரதி எந்த நாடகத்தில் பயன்படுத்தியுள்ளார்? போர்வை போர்த்திய உடல்கள். வினா எண் 21, கூறிய இயல்பொடு பெயர் ஒற்று அகரம் துவரக்கெடுக என்ற தொல்காப்பிய நூற்பாவின்படி புணரும் சொற்கள் ஆதனும் பூதனும். கூற்று 1,
பாடலின் திரையை அறிந்து கொள்ள உரிப்பொருள், கருப்பொருள் ஆகியவை முறையே அளவுகோலாக எடுத்துக் கொள்ளப்படும். கூற்று சரிங்க. உள்ளுரை ஓமத்தில் ஓமையும் பொருளும் வெளிப்படையாக பொருத்தி காட்டப்பட்டிருக்கும். உள்ளுரை ஓமத்தில் ஓமையும் பொருளும் வெளிப்படையாக தெரியாது. அப்ப கூற்று 2 தப்பு. அப்ப விடை கூற்று 1 மட்டும் சரி. வினா எண் 23. நயம், ஞயம் என மொழிக்கு முதல் நகரத்திற்கு பதிலாக ஞகரம் போலியாக வரும் என்பது எந்த உத்தியாகும்? உரையில் கோடல். தனிச்சொல் ஓதசை சீராக வரும் பா, கலிப்பா, வஞ்சிப்பா. போர் உணர்வு கடந்தாய் நீ, புனர்மருந்தும் பிளந்தோய் நீ என்பது கலிப்பாவில் அம்போதரங்கம். துணை வழி பிரிவுக்கு உரியார் அரசர், வைசியர், சூத்திரர். உறவு வெய்யோன் இனந்தள்ளி வரவு உணர்ந்து கிளை மொழிந்தென்று இக்குழு உணர்த்தும் வெற்றித்துறை தலைத்தேற்றம். பாடான் திணையில் இடம்பெறாத துறை குடிநிலை. பாடான் திணையில கொடிநிலை, கந்தளி, வள்ளி 3மே வரும். குடிநிலை உங்களுக்கு கலந்தை திணையில கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடின்னு வரும். வினா எண் 29. ஒன்றனை உயர்த்தி புகழ்கின்ற போது உலக நடைக்கு மாறாமல் புகழ்வது காந்தம். வேற்றுமை அணியை விதிரேகம் என்றழைக்கும் இலக்கண நூல் வீரசோழியம். கவிஞன் தான் கூற கருதிய ஒன்றை நேரே கூறாமல் விடுத்து அதனை ஒப்புமையுடைய பொருளோடு கூறுவது ஒட்டணி. தண்டி அலங்காரம் சுட்டும் சித்திர கவிகளில் அடங்காத ஒன்று. நான் ஆப்ஷன்ல 3 கொடுத்துருப்பேன். சருப்போ பத்திரம், சருப்பதோ பத்திரம், காதை கரப்பு, சுழிகளும் கொடுத்திருப்பேன். அடங்காதது அட்டபந்தம். தொல்காப்பியர் குறிப்பிடும் இரவின் கிளவி என்னும் 3 சொற்கள் ஈ, தா, கொடு. இளமை பொருள்கள் உணர்த்தும் உரிச்சொற்கள் மழ, குழ. வெளிவிரித்தம் பாடலில் இடம்பெறும் தனிச்சொல் பாடலில் அடங்காமல் தனிச்சீராக அல்லது 5ஆம் சீராக வரும். நீங்க எல்லா இலக்கண புக்கத்துல பாருங்க, இந்த வெளிவித்தது என் செய்கோயான் வரும். கொண்டல் வண்ணனைன்னு ஒரு பாட்டு வரும். ஷார்ட்கட்டா என் சோய்காயான்னு வந்தா கண்ணை மூடிட்டு வெளிவித்தம்னு போட்டுருங்க. தேற்றம், தவறு, மரபு, செயல்வகை எனும் 4 வகைத்தாய் இயம்புவது புலமை இலக்கணம். புலமை இலக்கணம் தண்டபாணி சுவாமிகள் இயற்றிய அறுவகை இலக்கணத்துல ஒரு பகுதி. வைவார் பற்பலர் வனங்களில் மகிழ்ந்தொரு பாவலன் மலைவர படித்தனன் தமிழே என தண்டபாணி சுவாமிகள் குறிப்பிடும் பாவலன் ஸ்ரீனிவாச புலவர். ஒரு புலவன் தன் வாக்கு பலிதத்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு சான்றாக கவிஞர் பெற்ற வெற்றிகள் புலமை இலக்கணத்தில் எந்த பகுதியில் கூறப்பட்டுள்ளது? மரபியல்பு. புலமை இலக்கணத்தின் செயல்வகை இயல்புகளின் 4 விதத்தினை நிரல்படுத்துக. தொழில்நிலை, நடுநிலை, எதிர்நிலை, அருள்நிலை. புலமை இலக்கணத்துல கண்டிப்பா இந்த வருஷம் கேள்விகள் வந்து கேட்பாங்க. நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. யாப்பருங்கலம் நூல் எந்த யாப்பில் அமைந்துள்ளது? அகவல். யாப்பருங்கல காரிகை கட்டளை கலித்துறை, யாப்பருங்கலம் அகவல். யாப்பருங்கல நூற்பாவின் செம்பாதி பகுதி எந்த நிகண்டில் இடம்பெற்றுள்ளதுன்னா திவாகர நிகண்டு. நன்னூலார் குறிப்பிடும் 32 உத்திகளில் 5ஆவதாக வருவது முடித்து காட்டல். மகர குறுக்கத்திற்கு மாத்திரை கால். இக்குறுக்கம் இடவகையால் 3ஆம். பிரபந்த திரட்டு குறிப்பிடும் அண்டகோஷம் என்ற பிரபந்தத்தின் விலை 64,000 பொன். சிதம்பர பாட்டியல் கூறும் கணபுருத்தம் நேர் 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 என்பது துறக்க கணம். மடன்மா பெண்டில் ஏறும் கடவுளர் தலைவராய் வரும் காலை. அதாவது பெண்டில் மடல் ஏற மாட்டாங்க, ஆனா கடவுள் தலைவராக வந்தா கண்டிப்பா ஏறுவாங்கன்னு
இந்த மணல் பற்றிய நூற்பா எந்த பாட்டியல் நூல்னா பன்னிரு பாட்டியல். விளக்கி சொல்லும் போது அதனை போற்றுகிற விதத்தில் பண்புகளை கூறி செல்வது எத்திறனாய்வு, பாராட்டு முறை திறனாய்வு. விளக்க முறை திறனாய்வு ஒன்றன் முறையில் நின்று விடுவதில்லை, அது வளர்நிலை தன்மை கொண்டது. கம்பனை வால்மீகியுடனும் மில்டனுடன் ஒப்பிட்டவர் வாவேசு ஐயர். மதிப்பு பற்றிய கணக்கீடும் தகவல் பரிமாற்றம் பற்றிய கணக்கீடும் திறனாய்வு கோட்பாட்டின் 2 தூண்கள் என்றவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ். ஒப்பிடுவதன் நோக்கம் என்னவென்றால் ஒன்றனை விட இன்னொன்று சிறப்பானது, உயர்வானது என்று பேசுவது மட்டுமே. இது கூற்று தப்புங்க. ஒப்பிடுவதுன்னா என்னன்னா ஒன்னோடு சிறப்பானது பேசுவது மட்டும் கிடையாதுன்னு அர்த்தம், பேசக்கூடாதுன்னு அர்த்தம். ஒவ்வொன்றின் சிறப்பையும் தனித்தனியே அறிவதற்கு ஒப்பீடு என்பது ஒரு வழிமுறை அல்லது உத்தியே ஆகும். கூற்று 2 மட்டும் சரி. திறனாய்வாளர்களில் சீசு செல்லப்பாவிடம் இத்தகைய திறனாய்வு காணப்படுகிறது. பகுப்பு முறை திறனாய்வு. சங்க இலக்கியத்தை ஆராய்வதற்கு அறிவியல் பூர்வமாக சமுதாயவியல் அணுகுமுறையை கைலாசபதி தேர்ந்தெடுத்தார். இலக்கிய வரலாறும் இலக்கிய திறனாய்வும் இணைபிரிக்க முடியாதது என்கிறார் ரெனி வெல்லாக். சமுதாயத்தின் ஒரு விளைபொருளாக அமைகிற இலக்கியம் எந்தெந்த நிலைகளில் மனித குலத்தோடு நெருக்கம் கொண்டதாக விளங்குகிறது? தோற்றம், பொருள், பயன்பாடு. விநாயகன் 56. ஒப்பிலக்க துறையில் ஒப்பிலக்கிய துறையில் பல கட்டுரைகளும் நூல்களும் எழுதியோடு மட்டுமின்றி தமிழகத்தில் பல்கலைக்கழக அளவில் முதன்முறையாக அதற்கென ஒரு தனித்துறையும் ஏற்படுத்தினார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இலக்கியத்தின் உள்ளடக்கம் பற்றியே அதிகம் அக்கறை கொள்ளும் அணுகுமுறை சமுதாய அணுகுமுறை. கூற்று பிரான்ஸ் நாட்டில் அமைப்பியல் மிகவும் சிறப்பாக வளர்ச்சி பெற்றது. காரணம் முக்கியமாக நாட்டுப்புறவியலையும் மொழியியலையும் இலக்கியத்தையும் விளக்கிட அது பெரிதும் துணை செய்கிறது. கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கமாகும். சொல்லப்படுகின்ற அல்லது எழுதப்படுகின்ற மொழி வடிவத்தின் எல்லைக்குள் மட்டுமே நின்று கொண்டு பொதுவை இன்னது என்று வரையறுத்து விட முடியாது என்கிறார் டி. சசூர். பின்னை அமைப்பியலின் அடிப்படையான கருத்தியல் என்பது பன்முக வாசிப்பு. விநாயகன் 61. உளவியல் பகுப்பாய்வு முறையில் பெண்ணியத்தை விளக்க வேண்டும் என்கிற பெண்ணிய திறனாய்வு பிரெஞ்சு திறனாய்வு. பெண்ணின் பங்கு இல்லை என்றால் குடும்பம் மட்டுமல்ல சமூக முன்னேற்றமும் தடைபடும் என்று பெண்ணிய திறனாய்வு கூறுகின்றது. இதற்கு உதாரணமான நாவல் கரிப்பு மணிகள், ராஜன் கிருஷ்ணன் எழுதிய கரிப்பு மணிகள். தலித் இலக்கியத்தின் பிறப்பிடம் மராட்டியம். தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித் துறையில் 2002ஆம் ஆண்டு பக்தவச்சல பாரதி இயற்றிய எந்த நூலுக்கு பரிசு கிடைத்துள்ளதுன்னா தமிழர் மானிடவியல். பண்பாட்டு மானிடவியல், மானிடவியல் கோட்பாடுகள், தமிழர் மானிடவியல் 3மே பக்தவச்சல பாரதி தான் எழுதியிருக்கார். கா. கைலாசபதி, நா. வானமாமலை, கா. சிவத்தம்பி போன்ற அறிஞர்களின் எழுத்துக்களில் கூறப்பட்ட தமிழர் மானிடவியல் அணுகுமுறை கலப்பு புல அணுகுமுறை. நாட்டுப்புற பாடல்கள் நெகிழ்ந்த தொடரமைப்பு சார்ந்தவையாகும். நாட்டுப்புற இலக்கியம் கிராமப்புற மக்களின் அனுபவங்களை மட்டுமின்றி அவர்களது உணர்வுகளையும் பிரதிபலித்து நிற்கிறது என்கிறார் சங்கர் சென்குப்தா. நாட்டுப்புறவியலை வாய்மொழி கலை, ஓரளவு வாய்மொழி கலை, வாய்மொழி சாரா கலை என்று 3 வகையாக பகுக்கின்றார் பிரிம் வாட். தொல்காப்பியர் கூறும் பன்னத்தி இன்றைய நாட்டுப்புற பாடல்களை குறிக்கிறது எனலாம். சா. வளவன் அவர்கள் எவற்றின் அடிப்படையில் நாட்டுப்புற பாடல்களை 3ஆக பகுக்கின்றார்? பருவ அளவு. விநாயகன் 71. வட்ட வட்ட பாறையிலே குட்டி வரகரசி தீட்டையிலே என்ற பாடல்
வண்டிக்காரன் பாட்டு. உடுக்கடி பாடல்கள் வழங்கப்பெறும் மாவட்டம் கோவை. சடைக்கத்தேவன் என்ற கதாபாத்திரம் இடம்பெற்ற நாட்டுப்புற இலக்கியம் ராம பையன் அம்மானை. திருநெல்வேலி மாவட்டத்தில் விடுகதையை எந்த பெயரில் அழைக்கிறார்கள்? அழிப்பாங்கதை. டாக்டர் துளசி ராமசாமி அவர்கள் நாட்டுப்புற தெய்வங்களை 6ஆக வகைப்படுத்துகிறார். விழா எண் 76. ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் விழா பிட்டு திருவிழா. குன்றுடையா கவுண்டன் கதை என அழைக்கப்படும் கதையின் பெயர் அண்ணன்மார் கதை. மஞ்சரி என்ற இதழ் எந்த இதழ் வரிசையில் அடங்கும் தொகுப்பு இதழ். சுதந்திர மனிதன் புகழ்கின்ற ஒவ்வொரு உரிமையும் தூங்காமல் கட்டி காக்கும் காவலன் சுதந்திரமான பத்திரிகையே என்றவர் வின்சென்ட் சர்ச்சில். ஹிந்து இதழை தொடங்க ஜி சுப்பிரமணிய ஐயருக்கு தோளோடு தோள் நின்று துணை செய்தவர் வீரராகவச்சாரியார். தமிழ் நகைச்சுவைக்கு முதலிடம் கொடுத்து வெளிவந்த முதலிதழ் ஆனந்த விகடன். பேச்சு வழக்கில் இருக்கும் தமிழே உயிருள்ள தமிழ், அதை கொச்சை நீக்கி எழுத வேண்டும் என்பது பொன்விதி. தினமணி நாளிதழின் ஆசிரியரான ஏஎன் சிவராமன் தமது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கட்டுரைகளுக்காக அறியப்படுகிறார். வானொலியில் காந்தி அஞ்சலி, பாரதி வாக்கு, புதிய ஆத்திசூடி முதலான நிகழ்ச்சிகளை தந்தவர் சக்தி சீனிவாசன். முட்டாள் பெட்டி என்ற பெயர் எந்த ஒரு கருவிக்கு வழங்கப்படுகிறது? தொலைக்காட்சி. தமிழ் திரைப்பட வரலாற்றில் புதுமைகள் பல செய்தவர். மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற நிறுவனத்தின் வாயிலாக தரமான திரைப்படங்களை தந்தவர் டி.ஆர். சுந்தரம். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் ஏற்காடு அடிவாரத்தில் இன்னமும் இருக்கு. மின்னணு பற்றியும் கணிப்பொறி பற்றியும் சுஜாதாவும் ராஜாராவும் இணைந்து எழுதிய நூல் காசளவில் ஒரு உலகம். இணையத்தில் இணைக்கப்பட்டுள்ள நிறுவனங்களின் வலையகம் எனப்படும் தகவல் சேமிப்புள்ள வலைப்பக்கங்களை நமது கணிப்பொறியில் பதிவிறக்கி படித்தறிய பயன்படுத்தப்படும் மென்பொருள் இணைய உலாவி. வலைப்பதிவுகள் என்பவற்றில் அடங்காதது மின்னஞ்சல் வழி. அடங்கிறது என்னன்னா செய்திக்குழுக்கள், அஞ்சல் குழுக்கள், இணைய அட்டை. தமிழகத்தில் அறிவியல் உணர்வை வளர்க்க முயன்றவர்களில் முதல் மனிதராக கருதப்படுபவர் சிங்காரவேலர். அதாவது பேனா அப்புசாமி, பெரியசாமி, தூதன் இவங்க எல்லாமே அதில் அடங்குவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டா சிங்காரவேலர் தான். வினா எண் 91. டால்ஃபி குறிப்பிடும் காப்பேரி செம்போதியம் என்பது சர்வதேச சந்தையாக விளங்கிய காவிரி பூம்பட்டின துறைமுகமே என்பதை அகழ்வாய்வு நிரூபிக்கின்றது. பூம்புகாரில் ஆழ்கடல் ஆய்வு மேற்கொண்டவர் நடன காசிநாதன். எதிரெதிரான இரு பகுதிகளை ஆய்வு செய்யும் பொழுது அதிலுள்ள பொருட்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ள உதவும் அகழ்வாய்வு நாற்கோண முறை. தமிழகத்தில் அழகன்குளம் என்ற இடத்தில் கிடைத்த பானையோடுகளின் உட்புறத்திலும் மீன், மயில், புறா மற்றும் குதிரை உருவங்கள் காணப்படுகின்றன. தமிழகத்திற்கு வருகை புரிந்த அயல் நாட்டவர்கள் யார் யார் என்பதை அடையாளம் காட்டியது மட்கலன்கள். மாங்குளம் கல்வெட்டில் காணப்படும் சங்ககால பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் பெயர் யாரால் கண்டறியப்பட்டதுன்னா ஐராவதம் மகாதேவன். 63 நாயன்மார்களின் வரலாற்றை எடுத்துரைக்கும் கல்வெட்டுடன் கூடிய சிற்பங்கள் அமைந்த கோயில் தாராசுரம். தொல்லியலை உண்மையான முறையில் ஆராய்ந்து அறிக்கைகளை தொகுத்து வெளியிட்ட முதல் மனிதர் டெய்லர் ஆவார் என்றவர் மாட்டிமர் வீர். பாண்டியனின் துறைமுகம் கொற்கையிலிருந்து காயலுக்கு மாற்றப்பட்ட செய்தியை இவரது வரலாற்று குறிப்புகள் தெளிவாக கூறுகின்றது மார்க்கோ போலோ. 1994 நவம்பரில் தமிழில் கம்ப்யூட்டர் என்னும் இதழை வெளியிட்ட பதிப்பகம் வளர்தமிழ் பதிப்பகம். சார் வணக்கம் சார். இப்போ ஆகஸ்ட் 6, 2025 இருந்து கிராஷ் கோர்ஸு ஃபாஸ்ட் ட்ராக்ல சொல்லித்தரோம். காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 1 hour. அப்புறம் காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம். ஈவினிங் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 hours. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 10 வரைக்குமே கிளாஸஸ் கொண்டு போவோம். கிட்டத்தட்ட ஒரு நாள்லாம் எண்ணிக்கங்க. இந்த நாளில்
உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியலில் இன்பில்ட் டெஸ்ட் மெட்டீரியல் இருக்கும். கிட்டத்தட்ட எங்களுடைய கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு, இது டெஸ்ட் மெட்டீரியல் உள்ள டெஸ்ட் எல்லாம் சேர்த்துனா 10,000 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். நல்லா கேளுங்க, 10,000 கொஸ்டினுக்கு மேலே நாங்கள் கொடுத்துடுவோம். எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியலுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, மெட்டீரியல்லையே இன்பில்ட்டா வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து கொடுத்துருவோம். அது இல்லாமல் கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்குன்னு தனியாக வந்து ஸ்பைரல் பெண்டிங் போட்டு கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 9 விதமான ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருவோம். சைக்காலஜிக்கு உங்களுக்கு நாங்கள் பிடிஎஃபா 10 யூனிட்டுக்குமே லேட்டஸ்ட் சிலபஸ் படியும் கொடுத்துருவோம். ஆச்சுங்களா? ஜிகேவுக்கு 10 மார்க்கு தான், அதுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். கண்டிப்பாக இந்த வருஷம் பிஜிடிஆர்பிக்கு வேலைக்கு போகணும்னா நாளைக்கு 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மெட்டீரியல் தந்துடுவோம். டெஸ்ட் பேட்ச் இதுலேயே அடங்கிடும், கிளாஸஸும். ஃபீஸ் வந்து தயவுசெய்து ஃபோன் பண்ணி வந்து கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். இது 6ஆம் தேதிக்கு பின்னாடி வந்து அட்மிஷன் கிடையாது. ஏன்னா நாங்கள் மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக அனுப்புவதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஜாயின் பண்ணுறதுனா 6th ஜாயின் பண்ணிக்கங்க, அதுக்கு பின்னாடி வந்து கிடையாது. புரியுதுங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட் தான். இது வரைக்கும் நாங்கள் 1.5 வருஷமாக இந்த கோர்ஸ் நடத்துனதில் கிட்டத்தட்ட 40 டெஸ்ட் பக்கமாக வச்சுருக்கோம். ஆகஸ்ட் 15க்கு பின்னாடி ஃபுல்லாக வந்து டெஸ்ட் சீரியஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம். அதில் கிட்டத்தட்ட எப்படி ஒரு 30-35 டெஸ்ட், அதாவது யூனிட்டை வந்து ஃபுல்லாக பிரித்து வச்சிடுவோம். அது எல்லாமே நான் வந்து ஷெட்யூல்டு வந்து பின்னாடி வந்து இதே யூடியூப்ல வந்து கிளீனாக வந்து போட்டுருவேன். ஆச்சுங்களா? கண்டிப்பாக இது வரைக்கும் நாங்கள் 5 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரியும். இது சும்மா சொல்ல தேவையில்லை. வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் என்பது வெறும் வாய்ச்சொல் அல்ல, மந்திரச் சொல். நன்றி, வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு.